ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உடல் எடை குறைக்கிறதுக்கு நாம் ரொம்பவே கஷ்டப்படுவோம். அதுவுமே நமக்கு கல்யாணமாகி குழந்தைங்கள்லாம் பிறந்துச்சு அப்படின்னா நம்முடைய உடம்போட ஷேப்பே மாறி போயிடும். நம்முடைய தலைமுடியிலேருந்து ஸ்கின் எல்லாமே மொத்தமாக சேஞ்ச் ஆகிடும். நமக்கு எக்ஸசைஸ் பண்ணி அதை குறைக்கிறதுக்கும் நமக்கு டைம் இருக்காது. இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு பவுடர் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதா அதையுமே ட்ரை பண்ணி நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கிடச்சிது. அந்த வீடியோலையுமே நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கான பதிலையும் நான் இந்த வீடியோலேயே சொல்லிடுறேங்க. இந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணுறதால நமக்கு எல்லாமே மொத்தமாக நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். நம்முடைய கலர், நம்முடைய முடி, நம்முடைய உடம்பு, இப்படி எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்முடைய உடம்பை சீராக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம ரொம்ப குண்டாக இருந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பை எல்லாமே கரைக்கிறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. நான் இப்போ கொஞ்சமாக உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். நான் உப்பில் கொஞ்சமாக முருங்கைக்கீரை போட்டு சேர்த்து நல்லா வறுத்து வச்சுருக்கிறேன். அந்த இலைகள் தான் இதில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கல்லுப்பு கூடவே முருங்கைக்கீரையை சேர்த்து வறுத்து வச்சு யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. அதுவுமே இடை குறிப்புக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடியது புதினா இலை. கொஞ்சமாக புதினா இலை எடுத்து வச்சுருக்கிறேன். கூடவே நம்ம யூஸ் பண்ண வேண்டியது 3 நெல்லிக்காய், 1 கைப்பிடி அளவு கறிவேப்பிலை. இது 3ஐயும் இந்த உப்பு தண்ணியில் போட்டு வச்சுக்கலாங்க. நார்மல் தண்ணி தான் ஊற்றிருக்கிறேன், பச்சை தண்ணி. இது எதுக்காக நம்ம போட்டு வைக்கிறோம் அப்படின்னா இதில் நிறைய அழுக்கு இருக்கும். இந்த நெல்லிக்காயை அங்கங்கே போட்டு வைக்கிறதால இதுக்கு மேலேயே நிறைய அழுக்கு இருக்கும். நாம் இந்த மாதிரி உப்பு தண்ணியில் நல்லா கழுவி எடுக்கும்போது மேலே இருக்கிற டஸ்ட் எல்லாமே போயிட்டு நல்லா க்ளீனாக கிடைக்கும் நமக்கு. இதனால் நமக்கு உப்பு டேஸ்ட் வருமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படியெல்லாம் இருக்காது. இது ஜஸ்ட் க்ளீன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் உப்பு தண்ணியில் போட்டிருக்கிறேன். நீங்கள் நார்மலாக பச்சை தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நாம் இந்த நெல்லிக்காயை இதில் கட் பண்ணி போட்டுக்கலாம். அதே மாதிரி 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, 1 கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலைகள் சேர்த்துருக்குறோம், அதையும் போட்டுக்கலாம். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி போட்டுக்கலாங்க. இதை தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்துட்டு இதை நாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். நெல்லிக்காயில் இல்லாத சத்தே இல்லைங்க. அதாவது விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், நம்முடைய கிட்னிக்கு, லிவருக்கு, இப்படி எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது இந்த நெல்லிக்காய். டெய்லி நாம் ஒரு ஆப்பிள் சாப்பிடாட்டாலும் பரவாயில்ல, ஆனால் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டோம் அப்படின்னா நிறைய நோயிலிருந்து நாம் தப்பிக்கலாம். இப்போது மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி கையிலேயே நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க. நாம் இதில் சேர்த்துக்கக்கூடிய புதினா இலைகள் மெட்டபாலிசத்துக்கு ரொம்பவே முக்கியம். அதாவது வளர்சிதை மாற்றம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை எல்லாமே எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் சரியான முறையில் நமக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகாமல் இருக்கும்போது தான் நமக்கு இந்த மாதிரி வெயிட் இன்க்ரீஸ் ஆகி வெயிட் அதிகமான ப்ராப்ளம் வருது. ஸோ இது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு இந்த புதினா இலைகள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தண்ணி நமக்கு கசக்கெல்லாம் செய்யாது, லைட்டாக துவர்ப்பு சுவை இருக்கும். இதில் கொஞ்சம் டேஸ்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கலாம். நான் உங்களுக்கு டேஸ்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்காக, உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னா இந்த ஹனி சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் ஆட் பண்ணுறேன். நான் எப்போவுமே ஹனி சேர்த்துக்கிறது இல்லைங்க. அந்த தண்ணி மட்டுமே குடிப்பேன். தண்ணி மட்டுமே குடித்தாலுமே நல்ல டேஸ்டியாக இருக்கும். இது டெய்லி குடிக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. வாரத்தில் 3 நாள்லேருந்து 4 நாள் வரைக்கும் குடிக்கலாம். அதுவுமே வெறும் வயிற்றில் குடித்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு. சப்போஸ் காலையில் நீங்கள் மறந்துட்டீங்க, உங்களுக்கு வேறு ஏதாவது வேலை இருக்குது அப்படிங்கிற காரணத்தால் நீங்கள் குடிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா ஒரு 10 மணிக்கு மேலே அந்த மாதிரி குடிக்கலாம். வாரத்தில் 3 நாள்லேருந்து 4 நாள் வரைக்கும் தாராளமாக இதை குடிக்கலாம். வயசானவங்க, ஃபீட் பண்ணுறவங்க, சின்ன குழந்தைங்க, இப்படி எல்லாருமே குடிக்கலாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ஒரு கடாய் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கடாயில் 1 கப் அளவுக்கு சூரியகாந்தி விதைகள் போட்டுக்கலாங்க. எல்லா கடையிலையுமே கிடைக்கும். 1 கப் அளவுக்கு சூரியகாந்தி விதைகள். இந்த சூரியகாந்தி விதைகளில் நிறைய கலோரிஸ் இருக்குது. நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது நமக்கு அதிகமாக பசிக்காமல் இருக்கணும், நமக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும். அதனால் நம்ம இந்த சூரியகாந்தி விதைகளை எடுத்துக்கிறோம். இப்போது நம்ம அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா வறுத்தெடுக்கணும். நல்லா வறுக்கும்போது நம்ம கையிலே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக சூடாக இருக்கும். அந்த மாதிரி சூடானாவே போதும். வேர்க்கடலை மட்டும் கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு பூசணி விதைகள் எடுத்துருக்கிறேன். இதுவுமே மளிகை கடையில் கிடைக்கும். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பூசணி விதைகள் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி கையில் எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் சூடாக இருக்கும். அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 கப் அளவுக்கு ஆளி விதைகள் எடுத்துருக்கிறேன். அதாவது ஃப்ளாக்ஸ் சீட்ஸ். இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸை நம்ம வறுக்கும் போது லைட்டாக பொடன்னு பொட்டும். அந்த மாதிரி டைமில் நாம் இதை ஆஃப் பண்ணிடலாங்க.
இப்போ நான் இதையும் நல்லா வறுத்து எடுத்துட்டேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அதில் ஒரு பவுடர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக அந்த பவுடர் கொஞ்சம் ஹீட் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும் நம்ம உடம்புல. இப்போ நாம் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சியா சீட்ஸ் எடுத்துருக்கிறேன். அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த பவுடரை நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கும்போது குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஹீட் வந்து குழந்தைக்கும் போய் சேரும். இதனால் வயிற்று பிரச்சனைகள் வரதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதனால் ஃபீட் பண்ணாதவங்க தைரியமாக அதை எடுத்து டெய்லி யூஸ் பண்ணலாம். ஃபீட் பண்ணுறவங்க அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய நம்ம ரெகுலராக நிறைய பவுடர் அள்ளி சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி நிறைய பிரச்சனைகள் வரும். நம்ம ஒரே நாளெல்லாம் கண்டிப்பாக வெயிட் குறைக்கவே முடியாதுங்க. அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளரி விதைகள் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பாதாம் பருப்பு சேர்த்துருக்குறேங்க. இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கூடவே சேர்க்க வேண்டியது எள்ளு, மெயினான விஷயம். அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறோம். கருப்பு எள்ளு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. வெள்ளை எள்ளு இருந்ததுன்னா அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. எள்ளு நம்முடைய வெயிட்டை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து நிறைய எள்ளு சேர்த்துருக்குறோம். கடைசி ஸ்டெப்பு ரொம்பவே முக்கியங்க. நம்ம சேர்த்துருக்கிற இந்த முந்திரி பருப்பு அரை கப் அளவுக்கு பிஸ்தா பருப்பு, இது வந்து எல்லாரும் சேர்த்துக்கக்கூடாது. நம்ம குழந்தைகளுக்கு பால் கொடுக்குறோம் அப்படின்னா அதை சேர்த்துக்கலாம். அல்லது சின்ன குழந்தைங்களுக்கு நாம் இந்த லட்டுவை கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வயசானவங்க அப்படின்னா நாம் இந்த கடைசியாக சேர்த்துக்கக்கூடிய இந்த 2 பொருள் மட்டுமே ஸ்கிப் பண்ணிவிட்டு செய்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ எல்லாத்தையும் லைட்டாக வறுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துலாம். நம்ம தனித்தனியாக வறுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்குமே வறுப்படுறதுக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஆகலாம், இல்லை கொஞ்சம் கம்மியாகும். அதனால் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிறோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நம்ம போடக்கூடாதுங்க, கொஞ்சமாக தான் போடணும். மிக்ஸி ஜாரில் அரை பங்களவுக்கு இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். இதில் நாம் டேஸ்ட்டுக்காக சுகர் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. தேவைப்பட்டால் நாட்டு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம், அல்லது பனங்கற்கண்டு ஆட் பண்ணிக்கலாம், அல்லது இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லாவே இந்த மாதிரி மிக்சியில் சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ கடைசியாக சேர்க்க வேண்டிய முக்கியமான பொருள் டேட்ஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதாவது பேரிச்சம்பழம், விதை இல்லாத பேரிச்சம்பழம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். இதை நம்ம கையில் நல்லா வச்சு உருட்டும் போதே நல்லா உருண்டு வந்துவிடும். நமக்கு நல்ல லட்டு மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். 2 நாளில் இன்னும் நல்லா டைட் ஆகிடும். இது நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு, ஸ்கூலில் போகிற குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக ஒவ்வொரு நாளும் ஒரு லட்டு கொடுத்துக்கலாம். நாம் பெரியவங்களும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு லட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். அதே மாதிரி அதிகமாக பசி எடுக்காது. வெயிட் லாஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ரொம்ப வெயிட்டாக இருந்தீங்க அப்படின்னா கடைசியாக சேர்த்த பொருள் மட்டும் சேர்க்காம மித்தது எல்லாமே சேர்த்துக்கலாங்க. சூப்பரான ஒரு ரிசல்ட் 10 நாளில் கிடைக்கும். டெய்லி ஒவ்வொரு லட்டு சாப்பிடணும். அதே மாதிரி நம்ம சொன்ன ஜூஸையும் குடிக்கணுங்க. இப்போ நான் இந்த மாதிரி வறுத்து வச்சுருக்கிறேன் இல்லைங்களா, பாதியை இந்த மாதிரி பவுடர் பண்ணாமல் வச்சுருக்கிறேன், பாதியை பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லது. நாம் இந்த லட்டை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுக்கலாம். அதே மாதிரி தேவைப்படும் போது பவுடர் பண்ணி இனிப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி யூஸ் பண்ணிக்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.